வணக்கம் மக்களே! பிக் பாஸ் சீசன் 9 இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஹைப்புங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹைப் நல்லா எகுரும்னு சொல்லி பார்த்தோம். பெருசா ஹைப் இல்லைனாலும் வழக்கமான பிக் பாஸ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாரி இப்போ போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இனிமே வந்து பெருசா அது டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து உள்ள போட்டியாளர்கள் பண்ணுற சம்பவத்தை வச்சு தான் மீதமுள்ள அந்த ப்ரொமோஷனுங்கிறது ஒரு விஷயமே பிக் பாஸுக்கு நடக்க போகுது. ஒரு வாரம் போனதுக்கப்புறம் தான் இந்த பிக் பாஸ் வந்து எந்த அளவுக்கு ஹைப் எடுக்குது அப்படிங்கிறது தெரியும். உள்ளே நடக்கிற சம்பவங்கள் தான் அதுக்கு மெயின் காரணமாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்த்தோம்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் உள்ள வந்த போட்டியாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சி சம்மந்தப்பட்ட ஒரு போட்டியாளர்களாக தான் இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து விஜே பாரு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலாம் அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அவங்களே ட்ரெண்டிங்லாம் இருந்தவங்க தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் செட்டிலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே போக போக அவங்களுக்கான இடத்த வந்து பிடிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த கேள்வி கேட்குற ஒரு நபராகவே இருப்பாங்க. அதே நேரத்தில் சில பஞ்சாயத்துக்களை அவங்க தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அப்படி தான் அவங்க இதுவரைக்கும் வெளியே இருந்திருக்காங்க. உள்ளே ஒரு 20 பேர் இருக்காங்க, 21 பேர் இருக்காங்கன்னா, அங்கே வந்து இப்போ அவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு உத்தரவாதம் சொல்ல முடியும். சுறுசுறுப்பாக அவங்க கொண்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்கார் உள்ள. வெளியே இருந்தவர், வெளியே அவருக்குன்னு ஒரு பேர் இருந்தது. அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாட்டர்மேன் ஸ்டார்ன்னு சொல்லி. ஸோ வந்து சில விஷயங்கள் வந்து சில நபர்களுக்கு பிடிக்காத அளவுக்கு தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். சில விவாதங்கள்லாம் அவர் ஏற்படுத்தினார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து கொஞ்சம் அதை காட்டிக்காமல், உள்ளே கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பார்னு எதிர்பார்த்தோம். விஜய் சேதுபதி அவர்களும் உள்ளே சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனால் வந்து இவர் வந்து அதை கேட்குற மாதிரி தெரியல. இருந்தாலும் அவர் எதார்த்தமா இருக்காருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும், இது அடுத்தவங்களுக்கு பாதகமாக தான் இருக்குது. முதல் பிரச்சனையை அவர் தான் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்து அந்த கொரட்டை மேட்டரை வச்சு அவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அவர் தன்னை வந்து முன்னிறுத்தி பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து சரியான விதத்தில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விதத்தில் பண்ணக்கூடாது. அதுதான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் கேமை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெமி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து சண்டைக்கு முன்ன நிற்கிறாங்க. அவங்க சம்மந்தப்படாத சண்டைக்கும் வந்து முன்ன நிற்கிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட சண்டைக்கு அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதுவும் வந்து இந்த ஒரு சண்டையும் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தொடக்கத்திலேயே வந்து அவங்க சண்டையை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். சண்டை போட்டது யார்? ஆப்போசிட் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கமருதீன். அவங்க வந்து சீரியலில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ பிக் பாஸுக்குள்ளே போயிட்டார். பிக் பாஸில் வந்து இப்போ போனதுக்கப்புறம் அந்த சீரியல் எப்படி எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஸோ வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து வெளியூர் பயணம் சென்று விட்டார் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. இல்லை இவருக்கு பதில் இவருன்னு சொல்லி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கேம் வந்து இன்னும் சூடு பிடிக்கல. அது உண்மை தான். அதே மாதிரி ஹைப்பு வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு விஜய் டிவி பொறுப்பேற்று அவங்க தான் வந்து கொண்டு போவாங்க. அதுக்காக வந்து இந்த வாலண்டியராக சண்டையை தூண்டி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. கேமை டிஃபிகல்ட்டாக வச்சாலே போதும். இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீதமுள்ள அந்த சண்டை, பொறாமை, போட்டிகள் அதெல்லாமே அவங்களுக்குள்ள வெளிப்படுற ஒரு விஷயம் தான். அது வந்து எதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி எதார்த்தமான நபர்களை தான் நம்ம கண்டறிய போகிறோம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல். ஸோ வந்து உள்ளே இருக்க போட்டியாளருமே பெஸ்ட்டாகவே இருக்காங்க. ஏன்னா வந்து தெரியாத நபர்கள் யாருமே உள்ளே இல்லை. ஓரளவுக்கு தெரிந்த நபர்கள் தான் எல்லாமே இருக்காங்க. அதனால் சுவாரஸ்யமாக இந்த பிக் பாஸ் போகுங்கிறது 100% சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் உள்ள யார் யார் இருக்காங்க? அவங்க வந்து எப்படி வந்து கேமை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ மொதல் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல் நாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா உட்காந்து பார்த்துருப்பீங்க. முழுசாக உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். போக போக தான் தெரியும். பார்க்க பார்க்க தான் புரியும். நன்றி, வணக்கம்.